கடந்த நாட்கள், அதாவது 7ஆம் தேதி அன்று நமக்கு ஒரு முக்கிய நாளாக இருக்கிறதா? எவ்வளவு பேர் அன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தாப்பனை நினைத்து அந்த காலை வேளையில உடைய சொந்த, அதாவது ஞானத்துல ஆண்டுக்கு நன்றி செய்ய சபையாராக்கியதா அவருடைய மரணத்துல அநேகர் வாஞ்சியா இருந்தாங்க. அதாவது அங்கிளை பற்றி நாங்கள் சொல்லணும், நாங்கள் அதாவது பயன் அடைந்ததை மற்ற வருகிற விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு இதை அறிவிக்க வேண்டும் என்று மிகவும் வாஞ்சியா இருந்தார். அதுல அடியானும் ஒருத்தனாக இருந்தது. ஆனால் அப்பொழுது இருந்த அந்த சூழ்நிலையானது அநேக, அதாவது இந்த கொரோனா டைம்ல இருந்த தடைகள் நிமித்தம் நம்மளால அதை சரியான விதத்துல நாம் செய்ய முடியாமல் ஒரு அருமையான ஊழியக்காரர், உண்மையிலேயே பிரியமானவர்களே, இருவருமாய், அதாவது அன்றைக்கு சொன்ன வண்ணமாகவே என்றைக்கு 1999 நான் விடுமுறை நாட்களில் வந்து, அதாவது ஞான அண்ணனையும் அக்காவையும் மாமியார் வீட்டில் நான் முதல் முறையாக அவர்களை பார்த்த நாடுகளுக்கு அவர்கள் விண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். என் குடும்பத்துக்கு நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அநேக காரியங்களை செய்தோம். என் செகண்ட் டாக்டர் பிரிசிலாவுக்கு, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் அந்த டீச்சர் சொல்லிட்டாங்க, she cannot sit for the exam. This mark no school will allow. இந்த மாதிரி அப்படி அவங்க, அதாவது டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வெளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் கிட்ட வந்து சொன்னேன், இதுதான் அவருடைய அறை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்லதே வந்துட்டார் வீட்டுக்கு. டைனிங் டேபிள்ல அவரை உட்கார வச்சு 1 hour அவர் இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் இப்படி ஒரு ஊழியக்கார ஆசிரியராக பிள்ளைக்கு அதெல்லாம் நாம மறக்கவே. எந்த டீச்சர் சொன்னாங்களோ அதே டீச்சருக்கு அவளை வந்து சென்ட் ஜோசப்ஸ் யூனிவர்சிட்டியில அவளுடைய யூஜி அண்டர் கிராஜுவேட் பண்ணும் பொழுது நான் பொக்கே எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. டீச்சர் நீங்க சொன்னீங்கல்ல, பரவாயில்ல ஸ்டூடெண்ட்டுடைய தவறுனார். நான் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மார்க்ஸ்ல அவர் 10th கிளியர் பண்ண முடியாது, எங்க ஸ்கூலுக்கு அவமாகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் now today by the grace of God she is there in யூனிவர்சிட்டியில. இப்போதான் யூனிவர்சிட்டி ஆச்சு. அப்போ வந்து அந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல வந்து EJP இங்கிலீஷ் ஜெர்னலிசம் அண்ட் சைக்காலஜி. கண்பாளர்களே, அப்படி என்றால் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு ஒரு, அதாவது ஊழியக்காரராக மாத்திரம் அல்ல, நமக்கு நல்ல தகப்பனாக, ஆசிரியராக, நண்பராக, இன்னும் பல விதமாக நம்ம எல்லாரையும் அந்த குடும்பத்துல ஒருத்தர்களாக தான் அவர்கள் பாவித்தார்.
அதாவது சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஏதாவது ஒரு பிரச்சனையோ குழப்பமோ கஷ்டமோ அதை அவர்கள் தங்களுடைய அதாவது தங்களுடையதாய் நினைத்து அவர்கள் செயல்படுவார்கள். அன்றைக்கு புதன்கிழமை அன்று நாம் அங்கே வாசித்து அன்றைக்கு சபை ஜபத்தில் நாம் வாசித்துக் கொண்டிருந்தோம் இல்லைங்களா? அதாவது நான் சொன்னேன் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. அநேகர் இருப்பார்கள், வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. உண்மையிலே நாம் ஒவ்வொருவரையும் அப்படியாகதான் இருவருமாய் நினைக்கிறோம். அநேக போதகர்மார்கள் உண்டு. சில போதகர்கள் அவர்களுடைய சபையின் விசுவாசி யார் என்று கூட அவங்களுக்கு சரியா தெரியாது. அவர் ஒருத்தர் கேட்டார், how can I know such a big crowd? இந்த மாபெரும் கூட்டத்தில் பல விசுவாசி யார் என்று எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட அநேக உபாத்தியமார்கள் இருக்கிறார். ஆனால் இங்கே நாம் வாசித்தவனமாக ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக அந்நாட்களிலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையில எவ்வளவு அருமையாக அவர் எழுதியிருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் மிகவும் முக்கியம். When we place the father role, very, 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 very important. And there is no doubt at all. Our Alexander played the father role in many of our lives. And the living testimony, today I am standing here only by the gospel, only by all His guidance. காஃபி டே மூடிட்டாங்க. உடனே அதாவது மூடி ஒரு 5 நாள்லயே இந்த லாக்டவுன் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் எவ்வளோ வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மை டாக்டர் வாஸ் இந்த 4th year. மூத்த மகள் கிரேஸ் வந்து MBBS 4th year. எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும்? பணம் எப்படி கிட்ட வந்து அதாவது கலக்கம் அடைந்தவனாக இது அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் சொல்வார். Don't worry, Prakash bhai, Lord have a purpose in your life. Lord have a better thing in your life. அந்த வருடத்தில் எனக்கு 2020 மீகா எழுதினேன். அதாவது மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த பாருங்க அந்த அந்த 8ஆம் வசனமோ இல்லை 5ஆம் வசனமோ இருக்கிற வாக்கு தத்துவமாக கிடைத்ததுல நல்ல அப்போ ஜாலியா நான் வந்து ஐ வாஸ் தேர் இன் காஃபி டே. என்னுடைய நான் வெளியே வந்து சம்பாதித்த சம்பாதனையில அங்கதான் பெரிய எனக்கு ஒரு சம்பளம் பாருங்க. அந்த மீகாவின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 8ஆம் வசனத்துலங்க 2வது பாகம் 4th chapter 2nd part of the 8th verse. அதுக்கு மேல பாருங்க. முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். அதாவது முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். 2000 வந்து ஊழியத்துக்காக ஒப்படைத்து
put up your paper in the army, நீ வெளியே வந்த. ஆனால் சூழ்நிலை என்னை அந்த முழு ஒரு நேர ஊழியத்துக்கு அதாவது அனுமதிக்காமல் பல போராட்டங்கள் மத்தியில இவ்வளவு காலமாக நீ காத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த வசனத்தை அவன் அங்கே அவர்கிட்ட ஒழுங்காத அங்கே உட்காந்து சொன்னார், விவரமாக சொன்னார். என்னது முந்தின ஆளுகை, அதாவது இங்கே நாம் வாசிக்க வருமாக உன்னிடத்தில் வரும் ராஜரிகம் எருசலேம் குமாரனுக்கு முந்தின ஆளுகை இருக்கிறவாறு அது என்ன ஏது என்று அவர் சொல்லவில்லை. But definitely it will come, you wait. Lord have a great purpose in your life. கீழ்ப்படிந்து கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில தடைப்படாது. அதனால இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஆவிக்குரிய தகப்பனை, மந்தையில் வைப்பதை, ஊழியக்காரரை, தகப்பனை நாம் எப்படி மறந்து விட முடியும்? அவருடைய பிள்ளைகளும் கூட போய்கொண்டிருக்கிற உபத்திரவம். அன்றைக்கு புதன்கிழமை நாம் உபத்திரவத்தை குறித்து நாம் பார்ப்போம். அவற்றின் மத்தியிலும் கூட தேவன் என்ன சொல்கிறார்? நான் உலகத்தை செய்தேன், கலங்காதே, அதனால தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நாம் அன்றைக்கு வாசித்தோமே எபிரேயர் 13:7 பிரகாரமாக அவைகளை நாம் கடைபிடிக்கணும். அந்த விசுவாசத்துல நாம் நாளுக்கு நாள் பெருகி நிலைத்து இருக்கணும். அப்படி நிலைத்திருப்போமானால் அப்பேற்பட்ட விசுவாசி பதறான், அவன் பயப்படான். He will not fear. அவன் அசைக்கப்படுவதில்லை. அதனால பிரியமானவர்களே, இந்த நாமத்தை வைத்து அருளாம் அவரை நினைத்து இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இந்த காலியான நேரங்களை புதிய ஆத்மாக்களை வாழ்வ பிள்ளைகளை கொடுக்கணும், சிறு பிள்ளைகளை நமக்கு கொடுக்கணும் என்று நாம் ஜெபிக்கிறதாக இருக்கிறோம். கண்பாளர்களே, நாம் இந்த வேலையில நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக சங்கீதம் 95வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 95வது சங்கீதம், இந்த சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். Before we go to the time of worship, let us all turn our Bibles and read Psalms 95 responsive. Psalms 95 responsive. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கடவோ வாருங்கள். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். அவர் கையில் அவருடையவைகள், சமுத்திரமும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையோ அவருடைய கரம் உருவாக்கிற்று. ஒழுங்காட்படியில கடவோம் என்றார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களோ, அவர் கைக்குள்ளான ஆறுதலுமாமே. சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிபட போகிற இருதயமுள்ள ஜனம் என்றோ என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். என்னுடைய ஒத்தாசைக்காக நம்முடைய கண்களை மூடி அதை நம் ஒவ்வொருவரோடு இந்த சங்கீதம் 95
என்ன பேச போகிறாரோ, எந்த வார்த்தை வைத்திருக்கிறாரோ நம்மை நாமே அவருடைய கருத்தில் மகாபரிசுத்தம் உள்ள எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள நகர்ப்பாக இந்த நாளில் கூட இந்த பிள்ளைகளாக நாங்கள் பாடல்கள் மூலமாக உங்களை நாமத்தை எவ்வளோ அருமையான ஆழமான கருத்துள்ள என்னுடைய இருதயத்தை ஆற்றுகிற ஏற்றுகிற மகிழ்ச்சியாக்குகிற பாடல்களாக இந்த நாளில் கண்டபடினாலும் ஏழாம் தேதியை வீட்டு ஞான ஊழியக்காரர் அலெக்சர் அல்லது என்னுடைய மெய்ப்பனாக என்னுடைய போதகராக நண்பராக எங்களுடைய நாயகனாக வழிகாட்டியாக மத்திய வாழ்ந்த நாட்களிலே நாங்கள் இருவரும் வாழ்ந்து காட்டுவதற்காக வேளையிலே இன்றும் காலங்களில் அவளை நினைவுபடுத்துவதற்கு நன்றி நாம் இந்தவரே அதை கடைபிடித்து உடைய வாழ்க்கையில் இந்தவரே மோடி செல்ல நாங்கள் பாத்திரவான்களாக தகுந்தவர்களாக நாங்கள் பிள்ளைகளாக தேசம் காத்திருக்க இருந்தாலும் பிள்ளைகளை நீர் இப்பொழுது நாங்கள் அன்பளிப்போடு காத்து வருவீர்கள். தொடர்ந்து இந்த அவர் மூலமாக என்னெல்லாம் செய்ய நீர் முன்குறித்து இருக்கிறீரோ அவைகளை செய்ய இந்த பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்துங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைக்க முடியாது வந்துள்ள ஒவ்வொருவருக்காக வர முடியாதவர்களுக்கு கூட இந்த நாளில் அவர்கள் வாக்குறுதி தருகிறார். அடியானையும் கூட ரத்தத்தின் பற்றியுள்ள மாறுக்கு நீர் வெளிப்பட முடியும். என்னுடைய அருமையான இதோ எட்வர்ட் பிலிப் ஐயா உடைய தாஸ் என்பவரே ராஜா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கிறார். இதே தாசனுடைய சுகத்தை விரும்புகிறவர் அவரை கொண்டு சுகப்படுத்தும் சீக்கிரமாய் இந்தவரே டிச்சார்ஜ் வீட்டுக்கு நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களோடு நன்றியுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்புள்ள கண்பாளர்களே, நம் அதில் பாஸ்டர் எட்வர்ட் பிலிப் ஐயா அவர்கள் மார்க் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அதை ஜபத்தில் நினைவு நான் வாசித்த இந்த வாக்கத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவுள் பாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவுள். ஏன் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவர்கள். இந்த 5ஆம் வசனம் மட்டும் பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கி எல்லாவற்றையும் ஒன்று அவர் உண்டாக்காத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லா சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். He created everything. He is our creator, who has created everything in this world. ஆனால் நம்மை மாத்திர அவருடைய சாயலாக உண்டாக்கினார். மற்றதெல்லாம்
வார்த்தையால், by his word, there was a power in his word. வார்த்தையால் உண்டாக்கினார். நம்மையும் கூட அப்படி உண்டாக்கி இருக்கலாம் அல்லவா? இல்லை. அவருடைய பார்வைக்கு நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். We are very precious in the sight of God. பிரியமானவர்களே, இதை அநேகர் இந்த உலகத்துல புரிந்து கொள்ளாமல் தங்கள் தாங்களே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். அநேக தற்கொலை, அநேக விதமான அவருடைய முடிவை பார்க்கும்போது, ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வைக்கு அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று அவர்கள் இன்னும் அறியாமல் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி முடிவு பார்க்க சம்பூர்ணமாக இருக்கவே இருக்கிறது. எவ்வளோ பேர் பெற்ற, அதாவது நடிகர்களை நாம் பார்க்கிறோம், பேர் பெற்ற, அதாவது ஞானிகளை பார்க்கிறோம், அரசியல்வாதிகளை பார்க்கிறோம். ஆனால் எப்பேற்பட்ட முடிவுகளாக இருக்கிறது? ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வைக்கு அவர்கள் அருமையாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு நாளும் அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. இந்த நாளில் நான் காலையில, அதாவது ஒரு 7:30-8 மணிக்கு இந்த நகரங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிற வெறும் போலீஸ் லைனா அங்கங்க நிக்க வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட, இன்னைக்கு உள்ள காலையில் எல்லாம் லைனா போலீஸ் சார், ಇವತ್ತು RSS ರ್ಯಾಲಿ ಇದೆ. கண்பானவர்களே, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ நமக்கு கண்ணாக ஒன்றொன்றோ அதாவது தோன்றுகிறது, நடைபெற்று வருகிறது. இவை எல்லாருக்கும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். இந்த இன்னும் வருகின்ற நாட்கள் இன்னும் கடினமான நாட்களாக இருக்கும். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன சொல்றார்? வெளிப்படுத்த விசேஷத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என் வலது பாசத்திலே பரலோகத்தில் அவன் வீழ்ச்சிருப்பான், ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். நம்மை, அதாவது பாருங்க, சங்கீதம் 139 நாம் வாசிக்கிறோம். பாருங்க, சங்கீதம் 139 அங்கே எவ்வளவு அருமையாக அங்கே தாவீது ராஜா வர்ணித்திருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 139, அதாவது 13-14 வாசிங்க. நீர் உள்ளந்திரைகளை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நாம் ஒவ்வொருவருக்கும் நன்றாய் தெரியும். பிரியமானவர்களே, நாம் எப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். நிறைய பேர் நம்முடைய சபையில இந்த மெடிக்கல் ஃபீல்ட், இப்போ ஜாலிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆபரேஷன் தேட்டர்ல அதிகமாய் அந்த நோயாளிகள் மத்தியில் அந்த சிகிச்சையில் அவங்க நின்று ஒன்றொன்றையும் பார்ப்பார். அவங்க போய் கேட்டீங்கன்னா சொல்வாங்க, அவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, நர்வ்ஸ் என்னெல்லாம் உள்ளது இருக்கு, இது எல்லாம் யார் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் அழகாய் நம்முடைய சரீரத்துல அவர் அமைத்து வைத்திருக்கிறார். இவ எல்லாவற்றையும் வைத்து விட்டு கடைசியில தன்னுடைய சுவாசத்தையே நமக்கு ஊதுகிறார். அப்படி என்றால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். We are so precious in the sight of God.
பிரியமானவர்களே, அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. Oh, young brothers and sisters, you always remember that you are precious in the sight of God. தேவனுடைய பார்வையில நீ விசேஷித்த ஒரு வாலிபனாக காணப்படுகிறாய். அதனாலதான் நம்மை தேவ தூதர்களை காட்டிலும் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். பாருங்க, தேவ தூதர்களுக்கு கட்டளை இருக்கிறார். என்னது? உன் கால்கள் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி செல்வார். Imagine if today, if that angel comes and carry each and every one of us by their hands. அங்கே நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமானால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அப்பேற்பட்ட விசேஷித்த ஜனங்களாகிய நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிற நாம் அவரை கொண்டாடி பாடி இங்க என்ன சொல்லுகிறார்? நாம் வாசித்த இந்த 14ஆம் வசனத்துல நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். பாருங்க, ஏசாயா 28:29 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அதிசயமானவைகள் அவருடைய கிரியைகள், இதுவும் செயலில் கர்த்தராலே உண்டானது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அவருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் அவருடைய ஆலோசனையில நம்மை நடத்த வாஞ்சிக்கிறார். மனுஷனுடைய ஆலோசனை வெறுதே என்று நாம் நீதிமன்றங்களில் வாசிக்கிறோம். அவருடைய ஆலோசனைகள் அதாவது எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்க. 17ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 139:17. தொகை எவ்வளவு அதிக? நம்பர் இஸ் நாட் given. இவ்வளவுதான் என்ற எண்ணிக்கை அங்கு கொடுக்கப்படவில்லை. எவ்வளவு அதிகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவருடைய ஆலோசனையில நாம் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், ராஜாக்களும் பிரபுக்களும் மகிழ்ந்து களி கூறுகிறார்களா? தேவனுடைய ஆலோசனையில யுத்தங்களை வெல்லுகிறார்களா? தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு யுத்தத்தையும் தேவனுடைய ஆலோசனையில அவன் வென்றான். பிரியமானவர்களே, ஒரு மெய்ப்பனாக இருந்தவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாற்றி தான் முதல் கொண்டு பீஷாவை நீ பார்ப்பீர்களானால் அது எவ்வளவு பெரிய தேசங்களுக்கு மகா சக்கரவர்த்தியாய் அவன் வாழ்ந்து காட்டினான். அதனால்தான் பிரியமானவர்களே அவன் சொல்லுகிறான், அதாவது என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், என் உள்ளந்திரியங்களை நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு விசேஷித்தமானவர்கள் தான். We are so precious in the sight of God. When you are so precious in the sight of God, how can you be silent? You have to worship the Lord. Worship the precious God. Because you are so precious in His sight. அவருடைய பார்வையில நீ அருமையாக காணப்படுகிறபடினாலே பிரமிக்கத்தக்க, அதாவது அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால். அதிசயம்தான். ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பையும் பார்க்கும் போது நாம் பிரமிக்கத்தக்க அளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நண்பர் ஒருத்தர் அவனுடைய மனைவிக்கு வெரிகோஸ் வெயின் அவங்களால அது முத்தி போயிடுச்சான். அது
அந்த பிளட் வெசல்ஸ் அந்த வெயின்ல போய் அந்த பிளட் பிளாக் ஆயிடுச்சு, பிளாக். அதனால that heart is not getting pumped. அப்புறம் அந்த அவருக்கு கூப்பிட்டு காமிக்கிறாங்க அந்த டாக்டர். சொல்றாரு, சார் அந்த வெயிட் எவ்வளோ தின்னா இருக்கு, அதுக்குள்ள அந்த ரத்தம் போறது தடை பண்ணி இருக்குது. அதனால என் வைஃப் வந்து அத்தட்டிக் கண்டிஷன் எல்லாம் பிளாக் ஆகிட்டு இருக்குது. அங்க எப்படி உருவாக்கியிருக்கோம் அந்த அந்த அதுக்குள்ள பிளட் இஸ் கோயிங். அன்பானவர்களே, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள் அங்கே தொடர்ந்து நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்க, சங்கீதம் 95 அதுக்கு மேல இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது இந்நாட்களிலும் கூட அநேகர் அப்படியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, நம்மை 6வது வசனம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களோ, அவர் கைக்குள்ளாத ஆடுகளுமாமே. கைக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் கரலான ஆடுகளை கூட மெதுவாக நடத்துவார். அப்படி இப்படி போற ஆடுகளை அப்படியே விட்டுவிட மாட்டார். பாருங்க, அந்த மேய்ப்பர் 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆளுக்காக, அதான் மேய்ப்பர். மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். வேற யாருடைய சத்தத்தையும் கேட்கவே கேட்காது. They know very well who is their shepherd. அதனால பிரியமானவர்களே, பயங்கரமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஆடுகளாகிய மந்திரி ஆகிய இந்த சிறுமந்தையின் கூடாரத்துல மேய்ப்பனுக்கு பதிலா ஓநாய்களும் புள்ள நரிகளும் வந்தா மந்த சிதறடிச்சு. அதுதான் பெங்களூருடைய நிலம். You are not able to grow. அதாவது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆந்திரால வந்து இங்க இருந்து வருது, இங்க அவங்க எல்லா பாஷையெல்லாம் கத்துட்டு இங்க பயங்கரமா ஊழியர்களை செய்து கொண்டிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க காலமா இன்னும் அந்த அந்த எங்க எப்படி இருந்த எங்க சந்திக்கிறோம், where we meet them, இன்னும் they are not reconciled. இன்னும் வந்து ஒருத்தர் தவறுகளை அவர்கள் உணர்ந்து ஒருவரை ஒருவர் மன்னித்து இந்த ரீயூனியனே இல்லாத இருக்கு. எல்லாம் ஒருத்தர் வர்றாருன்னா அவர் வர நேரத்துல இவரு போக மாட்டார் அந்த கல்யாணத்துக்கு. அவர் வந்து போயிட்ட பிறகுதான் அடுத்த எல்டர் வருவார். அப்பேற்பட்ட நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க பார்க்கிறோம், அதாவது நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களோ, அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாக, அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நமக்கு என்ன வந்தாலும் நம்மை, அதாவது அவர் புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறார். ஏன்? அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இன்னும் அது கீழே வந்து என்று அவருடைய சத்தத்தை கேட்பவர்களாகில். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நாம் இந்த 2025ஆம் ஆண்டிலே, இந்த 10ஆம் மாதத்திலே, இந்த 12ஆம் நாளிலே நம்ம இந்த ஜீவனுள்ளோர் தேசத்துல நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் அவருடைய தயவை பாராட்டி அவருடைய பராமரிப்பு நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவியை காத்து கொண்டு வருகிறபடினால இங்கே சொல்லுகிறவனமாகவே, அதாவது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, வனாந்திரத்தில் கோபம் ஊட்டினது போல, சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள்.
Don't harden your heart. இந்த மகா கிருபையுள்ள கேடுள்ள இருதயத்தை நாம் கடினப்படுத்திக் கொள்ளவே எல்லாவற்றையும் காட்டிலும், அதாவது இருதயமோ மகா கேடுள்ளதும் கிருபுள்ளதுமாய் இருக்கிறது என்று எரேமியா 17:9 நாம் வாசிக்கிறோம். அந்த இருதயத்தை தான் சாலமோன் ராஜா நீதிமொழிகள் 23:26 என்று சொல்கிறார், மகனே இருதயத்தை my son, give your heart. இதோ நான் வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். எந்த கதவை? நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார். பிரியமானவர்களே, is knocking the door of our heart. எவனாகிலும் யாராயிருந்தாலும் கூட என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானாக. ஒருவேளை இன்னும் திறக்காமல் உன் இருதய கதவை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்காமலே வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் நஷ்டமடைவார். You will lose everything. On the day of judgment, if you go and read in Revelation, what is the judgment? Everything is written. If you go in detail in Ezekiel also, Ezekiel புத்தகத்தில் அநேகர் அதிலிருந்து வாசிக்கவே மாட்டாங்க, அதிலிருந்து பிரசங்கங்கள் கூட பண்ண மாட்டாங்க. உண்மையிலே எவ்வளவு பெரிய எச்சரிக்கை சத்தங்கள் இருக்கிறது. அதனால பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தவே, கடினமான இருதயத்தின் காரியங்களை நாம் எப்பொழுது அதை எடுத்து போட முடியும் என்றால் அவருடைய பலத்த கைக்குள்ள நாம் அடங்கி இருக்கும். பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும். தாழ்மை என்பது நமக்குள்ள வரணும். கர்த்தருக்குள் நாம் தாழ்மைப்படும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நாம் அடங்கி இருக்கணும். பிரியமானவர்களே, இங்க பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்துல, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். எப்பொழுது 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்படியா வழி விலகி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். ஆண்டவருடைய கோபம் மிகவும் பயங்கரமானதுங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் மிகவும் அன்புள்ள தேவன். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் அன்பு செலுத்துகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய கோபம் வந்து பட்சிக்கிற அக்னியை போ நாம் வாசிக்கிறோம். இந்த 40 வருடங்களாக யாரெல்லாம் அதாவது வணங்கா கழுத்துள்ளவர்களாக வழி விலகி போகிற இருதயம் உள்ளவர்களாக, அதாவது அவர்களுடைய வழியை அறியாது வாழ்ந்தார்களோ அவர்கள் யாவரும் பிரவேசிக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய நாயகர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின மோசேவே பிரவேசிக்க முடியாமல் பாருங்க. மோசே மரித்த போது அவனை குறித்து எதை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வசனத்துல பாருங்க. உபாகமம் அந்த கடைசி அதிகாரத்துல, அதாவது 35ஆம் அதிகாரம் நினைக்கிற பாருங்க. உபாகமம் டியூட்ரானமி 34th chapter. பாருங்க இதுங்க, அதாவது 9ஆம் வசனத்துல வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்திருந்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரதட்சியமாய்
செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் தோன்றினதில்லை என்று கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியோ இஸ்ரவேலில் அப்புறம் எழும்புவதில்லை என்று விளங்கோ. அப்பேற்பட்ட அவ்வளவு சிறந்த தீர்க்கதரிசி கூட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியவில்லை. காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், அந்த கண்களை பார்த்து பேசுகிறார். அந்த பேசல, என்ன பண்ணிடா பார்த்தீங்களா? Small mistake. And all, as a man of God, as a leader, how much he has to be careful, how much that he has to hearken unto the voice of God. What God says, do that. Abraham செய்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது செய்தபடினாலே நாம் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக ஆபிரகாமின் தேவன். பார்த்தீங்களா? இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆபிரகாமின் நிமித்த அங்கே பார்க்கும்போது லோத்தை ஆண்டவர் அந்த அழிவிலிருந்து இந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழித்து கொண்டிருக்கிற அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து அவனை யார் நிமித்தம்? ஆபிரகாமை நினைத்தது நிமித்தம் அவனை தேவன் தப்புவிக்கிறார். நம்மை நினைக்கிறார் தேவன். He remembers because of our forefathers. We pray, no, God of Abraham, God of Isaac, God of Jacob, and you are the God of us. You are a God of mine. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்னுடைய தேவனுமாய் இருப்பீரே என்று நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? அதனால இந்த ஜனங்களை மோசேக்கே அப்புறம் அவருடைய கோபம் எவ்வளவு பயங்கரமாய் இருந்திருக்கு. அதனால நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் நாம் வாழ வேண்டும். பாருங்க, அந்த 95ஆம் சங்கீதத்துல நாம் வாசித்த வண்ணமாகவே நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அவர்கள் அங்கே தேவன் சொல்கிறார், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். இதை இன்னும் விவரமாக, அதாவது எபிரேயர் புஸ்தகத்துல நாம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். இந்த எபிரேயர் புஸ்தகத்தை அதாவது யார் எழுதினார்கள் என்று இன்னும் அறியாமல் இருக்கிறார். சிலர் சொல்லுகிறார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதை எழுதியிருக்க கூடும். ஆனாலும் நமக்கு யார் எழுதினார்கள் என்று முக்கியம் அல்ல. அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நமக்காக தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்துல மற்ற புத்தகங்களோடு அதையும் இணைத்திருக்கிறபடினால அவற்றையும் நாம் ஒன்றொன்றாக கடைபிடிக்க வேண்டும். பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்க, அந்த ஆரம்பத்தில இருந்தே நாம் பார்க்கிறோம். அதாவது பாருங்க, 3ஆம் அதிகாரத்தின் முதலாம் வசனம் இப்படி இருக்க அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். யார் அவர்? பிரதான ஆசாரியமாய் இருக்கிற, அதாவது அப்போஸ்தலராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை அதாவது கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இருவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் பொய் சொல்லுகிற தேவன். He is the God of truth. He will always speak truth.
அவர் உண்மையை பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மனமாற மனுபுத்திரர் அல்ல என்று நாம் என்னாகும் வாசிக்கிறோம் 23ஆம் அதிகாரத்துல. இன்னும் இந்த அதாவது இன்னும் நீங்கள் பார்ப்பீர்களானால் 4ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். வாங்க இங்க எவ்வளவு கிளியரா சொல்றேன். everything was created. எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன். அப்புறம் பாருங்க, தொடர்ந்து வாசிக்க 7ஆம் வசனத்துல ஆகையா அதேதான் அந்த சங்கீதம் 95 வாசித்ததுதான் இங்க அது மறுபடியுமாய் நமக்கு நினைப்பூட்டும்படியாக இங்கே கொரிந்திய சபையார் மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த எபிரேய புத்தகத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்காகிய நமக்கு இங்கே தேவ இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார். பாருங்க அங்க என்ன நாம் வாசிக்கிறோம் பாருங்க. இன்னும் தொடர்ந்து கீழே நாம் பார்க்கும்போது 10ஆம் வசனத்துல அந்த சந்ததியை ஆலோசித்து நீண்ட தடவை வழி விலகி போகிற இருதயமுள்ள ஜனங்களாக இன்னும் இந்த விண்ணுலகிலே அவருடைய பேர் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததி இருக்கிறது. அதனால நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த கடைசி நாட்களிலே மிகவும் ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும். பாருங்க, வெறும் 3 அதற்கு வேண்டிய இந்த நாம் பார்க்கிறோம் 12, 13, 14ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றார்? அவருடைய விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து பாருங்க, சகோதரரே அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது 2வது காரியம். 3வது போதுங்க. பாருங்க, இந்த 3 காரியத்தை நாம் செய்யணும். அவருடைய கோபாக்கினைக்கு நாம் ஆளாகாதபடி, அதாவது நாம் வாசித்த வண்ணமாகவே அவருடைய சத்தத்தை கேட்டவர்களாகிய நாம், அதாவது வனாந்திரத்திலே கோபம் ஊட்டின போல சோதனை நாட்களிலே நடந்தது போல நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மாறாக கடினப்படுத்துவதற்கு பதிலாக ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடக்கை, நம்முடைய அன்றாட விசுவாச ஜீவியத்துல நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனை விட்டு, அதாவது இங்கே பார்க்கும்போது 2வது, அதாவது உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தில் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி நம்ம சொல்லணும். சுயமா இருந்துடக்கூடாது. நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை, நான் பெற்ற இந்த ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்லணும். என்னுடைய ரட்சிப்பு, என் குடும்பத்தின் ரட்சிப்பு, என்னுடைய ஜனங்கள் அப்படி என்று நாம் இருந்து விடக்கூடாது. நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டாம். அது மாத்திரமல்ல, ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நீ என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ அந்த நம்பிக்கையில நீ என்னாலும் இருக்க வேண்டும். ஆபிரகாம்
விசுவாசத்துல நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான், அதுவே அவனுக்கு நீதியாக தோன்றினது என்று நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி எழுதியிருக்கிறது. அதனால அவன் விசுவாசத்துல வல்லவனானான் என்று நாம் வாசிக்கிறோம். தெரியுமா? அந்த நம்பிக்கை இதோ இங்கே எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பர்யந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். We should have a share in our Lord Jesus. பங்குள்ளவர்களாக இருப்போமா? அவருடைய பிள்ளைகளா அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது, அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் அவரை கோபம் ஊற்றினது போல நாம் ஊட்டாக அந்த கடின இருதயத்தை எடுத்து அந்த இருதயத்தை அவருக்கு கொடுத்து முழு இருதயத்தோடு இந்த வேளையில நாம் வாசித்த சங்கீதம் 95 அவரின் மேய்ச்சலின் ஆளுகளாக அவருக்குள்ள அடங்கி இருந்து அவரை நாம் கணித்துக் கொள்வோமா? தேவன் தாமே அப்படியாக நாம் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நடத்துவாராக. இந்த கண்களை மூடி நம்மை நாமே நம்மை ஆரம்பத்திற்கு முன்பதாக இந்த மேய்ச்சல பங்கேற்பதற்கு முன்பதாக நம்மை நாமே சோதித்தறிந்திருக்கிறார். எவ்வளவு அருமையா நாம் வாசிக்கிற வண்ணமாகவே